வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் மெச்சூரிட்டி, ஹவு டு டெவலப் இட், ஹவு டு என்ஹான்ஸ் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். வகுப்பறையில் பிள்ளைங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்குறோம். சோஷியலி இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர், டிஸ்ரப்டிவ் பிஹேவியர், அப்புறம் இம்பல்சிவ் பிஹேவியர், இதெல்லாம் ஒரு வகுப்பறையில் பிள்ளைங்க காட்டுவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு. எப்படி கேட்டால், வகுப்பறையில் எப்படி இருக்கணும், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்ன, டீச்சர் வந்தோடனே விஷ் பண்ணணும், சாமானெல்லாம் கிளாஸ் ரூமில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், எங்கேயும் யூ ஷுட் நாட் த்ரோ அவே த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இந்த கிளாஸ் ரூம், அப்படியெல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க இல்லையா. அது மாதிரி வரும்போது அங்கே டிசிப்ளின் வளர்த்துக்கணும். வகுப்பறையில் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்ன, டிசிப்ளின்டாக இருக்கணும். அப்போது வகுப்பறையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகிறதே படிக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அப்போது படிக்கிறதுக்காக போகிறோம், படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போனோடனே நம்ம அங்கே டிசிப்ளின் வளர்த்துக்கிறதுக்கு அத்தியாவசியமான ஒரு முக்கியத்துவம் தரோம். அந்த டிசிப்ளின் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும் நல்லபடியான்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்களில் படிக்கணும், பார்க்காம எழுதி தரணும், அப்புறம் மெமரைஸ் பண்ணிக்கணும். சிலதெல்லாம் சம்ஸ் எல்லாம் போடும்போது அதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸ், அடித்தல் திருத்தல் இல்லாமல் போடணும், ஓவர் ரைட்டு ரீரைட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படையில் பிள்ளைங்களோட கான்ஃபிடன்ஸ், பிள்ளைங்களோட தன்னம்பிக்கை, பிள்ளைங்களோட ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அது வர வைக்கணும். அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் தினமும் செலவழிச்சுட்டா போகிறோம். 10 minutes டு ரைட், 10 minutes டு ரீடு அப்படின்னு. ஓரல் ரீடிங், அதாவது பார்த்து படிக்கிறோம் இல்லை, புத்தகத்தை பார்த்து படிக்கிறோம், பார்க்காம சொல்லலை, பார்த்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளூயன்சி ஆஃப் ரீடிங் வரணும். அப்புறம் மைண்டுக்கு ஃபோக்கஸிங் எபிலிட்டி வரணும். இது ரெண்டும் அத்தியாவசியம். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில் பிள்ளைங்க ஏதோ சொல்கிறாங்க, டக்கு டக்குன்னு எழுதுறாங்க, அதோடு போயிடுறாங்க. அதில் ஃபோக்கஸிங் இருக்கா இல்லையான்னு தெரில. ஃபோக்கஸிங்னா என்ன, மனம் ஒருமுகப்பட்டு இருக்கணும் ஒரு இடத்துல. 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். அந்த 10 நிமிஷத்தை மனம் ஒருமுகப்பட்டு ஒரு பேராகிராஃபை பார்த்து எழுத சொல்லலாம். 4 வரி நோட்டு, அதில் எல் இடிக்கலை, எஃப் கீழே போக மாட்டேன்றது, அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை படுத்துகிற மாதிரி சொல்லலை. we are troubling the child by making them to write it in the 4 line and 2 lines எழுத சொல்கிறதுக்கு காரணமே பிள்ளைங்களை நம்ம ட்ரபிள் பண்ணுறோம்னு அர்த்தம். அவசியமே இல்லை. அவங்க வளர்ந்துட்டு 4 வகுப்பு 5 வகுப்பு தாண்டின பிறகு எந்தெந்த எழுத்து எது மேலே அடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். யூ நீட் நாட் ரைட் இட், ப்ராப்பராக எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அது தேவையில்லை, பரீட்சைக்கும் அது தேவையில்லை, நித்தியபடி தட் இஸ் டே டு டே ரொட்டீன் கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ்க்கும் அது தேவையில்லை. பட் இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி டு பி லர்ன்ட்டு, அவ்வளோதான். அதில் பக்காவாக வரணும், அதில் ப்ரிஷைஸ் இருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. ப்ரிஷைஸ் இல்லாத பரவாயில்ல, இல்லாட்ட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வி கேன் மேனேஜ் விதவுட் இட் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஃபோக்கஸிங் எபிலிட்டி வளர்த்துக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டில் என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 10 minutesக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, கொஞ்ச நாள் விளையாடியாச்சு, நைட்டு சாப்பாடுக்கு அம்மா ரெடி பண்ணிருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அம்மா பக்கத்தில் நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கிற பேராகிராஃபை வச்சு பார்த்து படிக்கணும். அவங்களுக்கு லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, சோஷியல் ஸ்டடீஸு, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதுபோல் எதாக இருந்தாலும் அதை பார்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ படிக்க முடியும், ஒரு நிமிஷத்துக்கு 10 வார்த்தை அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு 100 வார்த்தைகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய பேராகிராஃப் எடுத்து அதை பார்த்து 2 தடவை படித்தா போகிறோம். இது ஒரு சின்ன விஷயம், இது என்ன டாக்டர் இதுக்கு போய் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க பிள்ளைங்க. ஆனால் அப்படி இல்லை, டெய்லி ஒரு ஹேபிட் 10 minutesக்கு ஏதான ஒரு பாடம் படிக்கணும். இதில் இன்னொரு கூட நம்ம வரிசையாக சொல்லித்தரலாம் பிள்ளைங்களுக்கு. ஒரு சோஷியல் ஸ்டடீஸில் இருக்குது, ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடத்தில் ஒரு 5-6 பேராகிராஃப் இருக்குன்னு வைங்க, அது 5 நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் தொடர்ந்து, நேற்று என்ன படித்தோம் இன்றைக்கி என்ன படிக்கிறோன்னு. அந்த நேரத்தில் அம்மா கூட என்ன பண்ணலாம், தோஸ் ஆர் சிட்டிங் நியரர் டு த சைல்டு, அதில் இல்லை அம்மா கிச்சனில் இருக்கிறாங்க, அங்கே போய் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அந்த ஒரு பேராகிராஃப்க்கு என்ன படிக்கிறோம், அந்த பேராகிராஃபில் வாட் இஸ் தி குயின்டெசன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் அப்படின்றதையும் அந்த அம்மா ஒரு கோஜெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்க. அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அது நல்லபடியாக மனசில் பதியும். நேற்றுக்கு பாதி இன்னைக்கு பாதின்னு 2-3 நாளில் அந்த பாடத்தை முடித்தாலும் பாடம் முடிக்கிறதாவும் ஆகும். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த சரளமாக படிக்கிறன்ற பிஹேவியரும் வந்துடும். அந்த பழக்கம் வந்துருச்சுன்னு வைங்க சரளமாக படிக்கிறதுக்கு, அப்போது கான்ஃபிடன்ஸ் அப்படியே அள்ளி தூக்கிட்டு போகும். நம்மளுக்கு நல்லா சரளமாக படிக்க வருது அப்படின்னு. அப்போ சரளமாக படிக்க வந்த பிறகு அந்த பேராகிராஃபில் என்ன செய்தி சொல்லியிருக்கோ அதை தொகுத்து சொல்ல சொன்னால் ரொம்ப சரளமாக சொல்லிடுவோம். தெர் இஸ் நோ நீட் டு ரைட், தெர் யூ கேன் டெல் எவ்ரிதிங் இன் ஓரல் அப்படின்னா அது
வாயில் அந்த வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை சொல்லமான அதில் சில நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா, அந்த டெக்ஸ்ட்டில் என்ன வேர்ட்ஸ் படித்தோமோ அதுவே கூட சொல்ல வரும். வி ஆர் நாட் யூஸிங் அவர் வேர்ட்ஸ். அந்த டெக்ஸ்ட்டில் என்ன படித்தோமோ அந்த வேர்ட்ஸையே கூட நம்மளால் சொல்ல வரும். அது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம நிஜமாகவே என்ன பண்ணோம், பிள்ளைங்களை அது போல் சொல்லிட்டாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணோம். இட் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி இன்றைக்கி படிச்சுட்டோமா, இன்றைக்கி இந்த படித்த பேராகிராஃபை அவர் 10 நிமிஷம் எழுத சொன்ன பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃப்ளூயன்சி வரணும், வேகமாக எழுத கற்றுக்கணும் அப்படின்றது. அந்த எந்த பேராகிராஃபை பார்த்து 2 தடவை படித்தோமோ அதையே பார்த்து ஒரு தடவை சிங்கிள் வரியில் நோட்டில் எழுதினா போகிறோம். சிங்கிள் லைன் என்ன தெரியுமா, டபுள் லைனு 4 லைன் அதெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு நோட் புக்கில், ரஃப் நோட் புக்கில் சிங்கிள் லைனில் அதை பார்த்து அப்படியே எழுதினா போகிறோம். அது சில நேரத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது வரத்துக்கு என்ன காரணம், த சைல்டு அனேபிள் டு ஃபோக்கஸ், அனேபிள் டு ஒருமுகப்பட்ட எண்ணம் இல்லைங்க, அப்படியே பார்த்துன்றது. ஸோ இது ஒரு 10-20 நிமிஷம் தான். அட் த மோஸ்ட் இதுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆனால் அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் நம்ம மூளையில். அதாவது ஃபோக்கஸிங்காக வேண்டிய இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கு அது மேலே இருக்கிற தூசெல்லாம் தட்டிட்டு அது ஃப்ரெஷ் ஆகும். அடுத்து என்னென்ன சமாச்சாரம் சொல்ல போகிறேன், வாட் இஸ் தட் ஐ ஷுட் ஸ்டோர் இட் நவ் அப்படின்னு அந்த நெட்வொர்க்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி ஸ்டார்டட் ரைட்டிங் இட், அப்போ அதை சொல்லிகிட்டே எழுதுறோம் இல்லையா, அப்படி எழுதும் போதும் அது என்ன பண்ணோம், வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட், என்ன இருக்குது, என்னெல்லாம் மறுபடியும் சொல்லிகிட்டே வரணும், நீ எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கியா, நான் எழுதட்டுமா அப்படின்னு கூட அது கேட்குமா இருக்கும். ஸோ அதனால் பிரெயின் இட் கெட்ஸ் அலர்ட், இட் இஸ் ஆன் த ட்ராக் டு டூ ஃபர்தர் ஒர்க் அப்படின்னு அதை சரி பண்ணிக்கும். அதனால் அந்த நேரத்தை நிச்சயமாக என்ன செய்யணும், நம்ம சின்ன விஷயந்தான் 10 நிமிஷம் படிக்கிறது என்ன, பட் இட் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் தி மைண்ட். மனம் ஒருமுகப்பட்டு தொடர்ந்து வாசிப்பதற்கு அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.